வணக்கம். துபாயிலிருந்து இலங்கை பண்டாரநாயக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு 2 நபர்கள் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கை வந்த உடனேயே அவர்களை சிஐடியினர் குற்ற புலனாய்வு ஆட்கள் கைது செய்த நடவடிக்கை இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் இலங்கையில் சர்வதேச மட்டத்திலான சைபர் ஸ்கேம் செய்கிற ஆட்கள் தற்காலிக தங்குமிடமாக டூரிஸ்ட் விசாவை பயன்படுத்தி இலங்கைக்குள்ளே ஸ்கேம் ஹப்ஸை எல்லாமே ரன் பண்ணுறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகளுமே நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் இலங்கையில் குறிப்பாக கின்னஸ் சாதனை ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்குது. கொழும்பு காலிமுகத்திடலில் 5000க்கு மேற்பட்ட கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு கின்னஸ் பதிவுமே நடைபெற்றிருக்குது. ஸோ இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் இந்திய பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது கஜன் டாக்ஸ். சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டா அன்றைய நாளில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சின்ன செய்தி சுருக்கமாக உங்களுக்கு பதிவேற்றி கொண்டிருப்பேன். இலங்கைக்குள்ள அண்மை காலமாக அளவுக்கு அதிகமான வெளிநாட்டு பயணிகள் ஆன்லைன் ஸ்கேமில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்த நடவடிக்கைகள் எல்லாமே நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இந்த ஜூன் பகுதிக்குள்ளேயே அளவுக்கு அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டிருந்தது. ஸோ மக்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமான ஒரு அதிருப்தி இருக்குது. காரணம் என்னென்னா, இலங்கையை சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு ஹப்பாக மாற்றி கொண்டிருக்கணுமான்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது. காரணம் மியான்மர், தாய்லாந்து, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளில் ஒரு வீடு இல்லை ஒரு கட்டிடத்தில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு இதை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான மக்கள், அதாவது சில பேர் வேலை தாரம்னு சொல்லி அவர்களை கூட்டிகிட்டு அவர்களுக்கு கால் சென்டர் ஒர்க், அப்படி இல்லைன்னு சொன்னால் டெஸ்க்டாப் ஒர்க், அந்த மாதிரியான வேலைகள் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு அவர்களை கட்டாயத்தின் பேரில் ஆன்லைன் ஸ்கேமில் ஈடுபட வைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இலங்கைக்குள்ளே இப்போ அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. தெற்கு பகுதிகள், அதாவது இலங்கையினுடைய அளவுக்கு அதிகமான டூரிஸ்ட் வரக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு நபர் பிபிசிக்கு செய்தி கொடுத்துருக்கார். 5 லட்சம் வரைக்குமே தங்களுக்கு மாத வாடகை தாரம், எங்களுக்கு உங்களுடைய ரெண்டல் ஹவுஸை மாதத்துக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு கேட்டிருக்கணும். ஸோ அப்பைக்கு அவருக்கு சந்தேகம் வேற இல்லை. காரணம், டூரிஸ்ட் மாதிரி இப்படி கணக்கு பேர் தங்கிக்கொள்வது வளமை. சில பகுதிகளில் ரஷ்யன்ஸ் மட்டும் இருப்பினும், சில பகுதிகளில் வேறு நாட்டு ஆட்கள் இருப்பினும், இஸ்ரேலிஸ் ஆட்கள் அருகமை பகுதிகளில் இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியமான விஷயங்கள். ஸோ இப்படி அவர்கள் டூரிஸ்ட் விசாவை மிஸ்யூஸ் பண்ணி இங்கே சர்வதேச மட்டத்திலான பெரிய ஆன்லைன் ஸ்கேமில் எல்லாமே ஈடுபடணும். 2026 போலீஸ் பல பகுதிகளுக்கு ரைட்ஸ் போயிருக்கணும். காலி, மாத்தறை, ஹிக்கடுவ, சிலோ, கொழும்பு, அங்கே பல இடங்களில் ஃபாரின் நேஷனல்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கணும். குறிப்பாக இந்தியர்கள், நேபாளத்தை சேர்ந்தவர்கள், சீன மக்கள், வியட்நாமீஸ் போன்ற நாட்டவர்களை இதில் அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இலங்கையில் நீங்கள் ஒரு சுற்றுலாத்தலம் ஒன்றுக்கு போகிறீங்க. அங்கே சாதாரணமாக வெளிநாட்டு பயணிகள் தங்குறதுக்கான ஒரு வீடு மாதிரியோ அறைகள் வசதிகள் மாதிரி இருக்குது. நீங்களும் சாதாரணமாக அதை கடந்து போகிறீங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கல அங்கே அளவுக்கு அதிகமான கைத்தொலைபேசிகள், ஏகப்பட்ட சிம் கார்ட்ஸ், ஏகப்பட்ட ஹார்ட் டிரைவ், இப்படியான விஷயங்கள், தொலைபேசிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சாதாரண பகல் நேரங்களில் அதை பார்க்கல சாதாரண சுற்றுலாத்தலங்களாக இயங்குது. இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அங்கே ஜன்னலூடாக பார்க்க அளவுக்கு அதிகமான அந்த ஸ்க்ரீன் லைட் எல்லாம் தெரியல, வெளியில் எப்படி தெரியும், அந்த மாதிரியான இடம்தான் இப்போ சொல்லப்படுற இடங்கள். ஏன் இவர்கள் இலங்கையை தெரிவு செய்கிறார்கள் பார்த்திங்கன்னா, இலங்கை அளவுக்கு அதிகமான நாடுகளுக்கு ஃப்ரீ டூரிஸ்ட் விசாவை கொடுக்கணும். எந்த வித கட்டுப்பாடும் இருக்காது. நீங்கள் இலங்கைக்கு வாரதாக இருந்தால் ஜஸ்ட் ஃப்ளைட்டை மட்டும் புக் பண்ணி இலங்கைக்குள்ளே அடைஞ்சு கொள்ளலாம். விசா முற்றிலும் இலவசம். அதே நேரத்தில் விசாவை புதுப்பித்து கொள்ளக்கூடிய மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. இப்போ அண்மை காலத்தில் தாய்லாந்துலேயும் இந்த மாதிரியான விசா இருந்தது. இப்போ ஒரு பில் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகியிருக்குது. தாய்லாந்துக்குரிய விசாவை வரையறுக்க போயினும் கட்டுப்பாடுகள் வரப்போகுதுன்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இலங்கைக்கும் வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே இலங்கைக்கு அதிகளவான டூரிஸ்ட் வரதால தான் பெரிய அளவான இன்கமும் கொண்டிருக்குது. 2வது காரணியாக இன்டர்நெட்டை சொல்லலாம். குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் இணைய வசதியுமே அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஃபைபர் இருக்குது. அதே நேரத்தில் தொலைபேசியினூடாக கிடைக்கப்படுற இணைய வசதியுமே போதியதாக இருக்கிறதும் காரணமாக இருக்குது. ஸோ பெரிய அளவு பெரிய ஃபேக்ட்ரியோ எதுவுமே தேவையில்லை. ஒரு வீட்டில் ஒரு 4-5 லேப்டாப்ஸும் உங்களுக்கு இணைய வசதியும் இருந்தாலே இன்றைய காலகட்டத்தில் ஸ்கேம் செய்கிறது ஈஸி. 3வது காரணியாக சீப்பாகவே இங்கே ரெண்டல் ஹவுஸ் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். அறைகள் இல்லாட்டி வீடுகள் எல்லாமே ஏர்பிஎன்பியில் மாதக்கணக்காகவே புக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. 4வது டூரிஸ்ட் கவர் அப்னு சொல்லலாம்.
டூரிஸ்ட் விசாவில் இங்கே வந்துட்டு இடங்களை சுற்றி பார்த்துட்டு மற்ற நேரங்களில் அவர்களுடைய ஸ்கேம் வேலைகளையுமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நானுமே குறிப்பாக ஒரு சில இடங்களில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அளவுக்கு அதிகமான சீனர்களை ஒரு ஹோட்டலில் ஃபுல்லாகவே தங்க வச்சுருந்தவ நான் இலங்கையை கடைசியாக சுற்றி வரல. எனக்குமே ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய மொழியிலேயே பேசினோம், அவர்களுக்கு பொதுவாக ஆங்கில அறிவுமே இருக்காது. எங்களுக்கு பார்க்க சந்தேகம் மரணமாகி தான் இருக்கும். சில வேளை அவர்கள் வந்துட்டு இலங்கையை சுற்றி பார்க்குறதுக்காகவும் வந்திருக்கலாம், இல்லாட்டி வேறு பிஸ்னஸ் கூட செய்யலாம். ஆனால் இப்படியான திரைமறைவுக்கு பின்னால் பெரிய அளவிலான ஆன்லைன் ஸ்கேம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்கேம் எல்லாமே வேறு நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அதாவது கிராக் டவுன்னு சொல்லுவேணும், கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் வந்து அப்படியே முற்றிலுமாக அதை கொண்டு வந்து வேற ஒரு நாட்டுக்குள்ளே போயிடணும். இருந்தாலுமே இது எப்பயுமே நாங்கள் அந்த நாட்டை விட்டு போனாலுமே இது ஆன்லைனில் இருக்கிறபடியாக அந்த ஸ்கேம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு 2 இலங்கையர்கள் இலங்கை விமான நிலையத்தை வந்தடைந்த சற்று நிமிடங்களிலேயே சிஐடினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதில் வந்து ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது எங்களுடைய முகத்தை வந்து ஸ்கேன் செய்து ஏற்கனவே அவர்களுடைய தரவுகள் அங்கே இருக்கும், அதை ஒப்பிட்டு பார்த்து அங்கே அலர்ட் அடிக்க அவரை பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 நபர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இதற்கு முன்பு வந்து இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் நபர் வந்து வயது 25, கொழும்பு 15 பகுதியை சேர்ந்தவர். பிரபல பாதாள உலக நபராகவும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளுக்காக அறியப்படும் டெமர்த்தகொட நிபுண என்பவரின் சகோதரர் என போலீசார் வந்து கூறியிருக்கணும். 2019 ஆண்டு கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2020 ஆண்டு மோதிர பகுதியில் கூரிய ஆயுதங்கள் மற்றும் கம்பிகளால் தாக்குதல் நடத்திய வழக்கிலும் தொடர்புடையவர் என கூறப்படுது. இவருக்கு 2022 கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பிடியாணையுமே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 2வது நபர் வந்து வயது 40. இவர் வந்து கொழும்பு 14 சேர்ந்தவர் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அவரும் 15 வருடங்களாக தொடர்ச்சியான குற்றங்கள் செய்திருக்கிறார் என்று போலீசார் வந்து தெரிவிச்சிருக்கிறார். 2010 நுகைகொட தாக்குதல் வழக்கு, 2010 கலனியாவில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செஞ்சிருக்கணும். 2015 கொழும்பு பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு மற்றும் கொலை வழக்கு, 2016 மாளிகாவத்தை சிறைச்சாலை கைதிகள் ஏற்றிச் செல்ல பஸ் மீது தொடர்ந்து துப்பாக்கி சூடு செய்ததா குற்றச்சாட்டில் வந்து அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2018 கிராண்ட் பாஸ் என்ற பகுதியில் துப்பாக்கி சூடு செய்து அதில் ஒரு ஆள் வந்து உயிரிழந்திருக்கிறார், இன்னொரு ஆள் வந்து பலத்த காயங்களுக்கு உட்பட்டிருக்கிறார். இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பட்ட 2 நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு காலிமுகத்திடலில் 5000 கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கிண்ண சாதனை ஒன்று படைச்சிருக்கிறோம். குறிப்பாக வந்து பரதநாட்டியம் மூலம் இந்த இடத்துல காலிமுகத்திடல் பீச்சில் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஜூன் 14 நடைபெற்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்வு ஆயிரக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிகழ்வில் வந்து சங்கமம் 2026 என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தியா மற்றும் இலங்கையின் கலை மற்றும் கலாச்சார உறவை உலக அரங்கில் எடுத்துக்காட்டும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களையும் சமூக ஊடக பயனர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்குது. இந்த நிகழ்வை வந்து இந்தியாவை சேர்ந்த சங்கமம் குளோபல் அமைப்பும் இலங்கையை சேர்ந்த அமைப்புகளும் இணைந்து தான் செஞ்சிருக்கணும். நிகழ்வுக்காக இலங்கை மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் கொழும்புக்கு வருகை தந்திருந்தனர். ஏற்பாட்டாளர்களின் அறிவிப்பின்படி 5000க்கும் அதிகமான நடன கலைஞர்கள் இதில் பங்கேற்றிருக்கணும் வந்து தெரிய வந்திருக்குது. இந்த விடயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்திகள் சுருக்கமாக இருக்குது. மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் கஜன்.